ஹாரி, சீக்கிரம் எந்திரிங்க. என்ன ஹாரி இது? எவ்வளவு நேரம் தூங்குவீங்க? சீக்கிரம் எந்திரிங்க. அட, ஷீரோக்கு சாப்பாடு கொடுக்க மறந்துட்டோமே. ஷின்சான், ஏய் ஷின்சான். இவ எங்க போய் தூங்குறானோ தெரியலையே. ஷின்சான். என்னங்கம்மா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இங்க தொங்கி தொங்கி விளையாடிட்டு இருக்கேன். நீ விளையாடினதெல்லாம் போதும். ஷீரோக்கு சாப்பாடு வச்சியா? ஓ சாரிம்மா, நான் அந்த விஷயத்த மறந்தே போயிட்டேன். இப்பவாது போய் வை. வரேன். விளையாட விட மாட்டாங்களே. சொன்னது காதுல விழல. அன்பா சொன்ன கேட்க போறேன். அது ஏன் கண்ணத்தை பிடிச்சி இப்படி கிள்ளி விட்டாங்க? ஐ தோ இருக்கு. இதை நாம சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? இன்னைக்கு மேஞ்சிட வேண்டியதுதான். ஷின்சான், இதெல்லாம் இப்ப சாப்பிட்டனா உன்னால சரியா லஞ்ச் சாப்பிட முடியாது. பேசாம வை. உடனே என்கிட்ட வாங்க. நீங்க லேட்டா எந்திரிச்சீங்கன்னா அம்மா சமைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க தெரியுமா? அதனால தான் இதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்பாவுக்கு ஒன்னே ஒண்ணு குடுறா செல்லம். சூப்பரா இருக்கு. உங்க அம்மா தான் சமைக்கல. நாம 2 பேரும் வெளியே போய் பீட்சா சாப்பிடலாம். ஐயா வாங்கப்பா, இப்ப கிளம்பிடலாம் வாங்க. நான் மெச்சி வந்திருக்கேன். யோஸ்ரீனும் வந்திருக்கேன். நகரா அங்கிள். அவங்க இல்ல போல இருக்கு. நான் இத அவங்களுக்காக தான் ஆசையா செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். ஓ மிச்சி, நீ எவ்வளவு ஆசையா இதை செஞ்சு கொண்டு வந்த. இப்ப அவங்க யாரையும் காணோம். அவங்களால இதை சாப்பிட முடியாதே. இப்போ என்ன பண்றது? நம்ம வெளிய போறதுக்கு வர பிளான் வச்சிருக்கோமே. ஆமால. நாம வேணா ஷீரோ கிட்ட கொடுத்துட்டு போயிடலாம். இவன் இத கண்டிப்பா பத்திரமா பாத்துப்பான். சரியா சொன்னீங்க. நாம இந்த கேக்க இங்க வச்சிருவோம். அவங்க வந்து இத பார்த்ததுக்கு அப்புறமா எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. இங்க பாரு, இத நீ தான் பாத்துக்கணும். ஷீரோ அவங்க வர வரைக்கும் பத்திரமா பாத்துக்கணும். ஓகே. அப்பா வந்த வேலை முடிஞ்சது. போன உடனே நாமளும் சாப்பிடலாம். பர்ஸ மறந்து வச்சிட்டனே. பீட்சா வாங்கி தரேன்னு கூட்டிட்டு போயிட்டு குச்சி முட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கி தர்றாரு எங்க அப்பா. ஹீரோக்கு சாப்பாடு வைக்க மறந்துட்டனே, என்ன பண்றது? இந்த பர்ஸ எங்க வச்சேன்? கிடைச்சிருச்சு. ஷீரோக்கு சாப்பாடு வைக்கலையா? ஷின்சான், உன்னை நான் எப்போ ஷீரோக்கு சாப்பாடு கொடுக்க சொன்னேன்? சொல்ற பேச்ச என்னைக்குமே கேட்க மாட்டியா? ஷீரோக்கு சாப்பாடு வைக்காம என்ன பண்ற ஷின்சான்? என்னோட டாக் என்ன பட்டி போட்டுட்டேன். உண்மையில நான் பண்ணது பெரிய தப்பு தான். அதனால இந்த நிமிஷமா நான் என்னோட வேலையை ராஜினாமா பண்றேன். என்ன விட்டுருங்க.
பொறுப்புல இருந்து போறேன்னு சொன்னாலும் பொழந்துடுறாங்க. ஓய் ஷீரோ, வா வந்து சாப்பிடு வா. என்ன மன்னிச்சிரு ஷீரோ, இந்தா நிறைய ஃபுட் வச்சிருக்கேன் சாப்பிடு. என் கடமையிலேருந்து தவறுனதுனால எங்க அம்மா நட்டவங்கன்னு கொட்டினாங்க. ஷின்சான் இன்னும் இங்க என்ன பண்ற? சாப்பாடு போட்டல்ல, வா. அப்பா நான் சாப்பாடு போட்டு சாப்பிட மாட்டேங்கிறேன்ப்பா. ஷீரோவுக்கு என்னாச்சு? சாப்பாடு வேணும்னு அப்பவே கேட்டது. ஆ, ஏன் சாப்பிட மாட்டேங்குது? ஷிரோ வா வா சாப்பிடு வா. என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? உடம்பு சரியில்லையா? ஹரி சீக்கிரமா ஷீரோவை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம் வாங்க. சரி சரி கூட்டிட்டு போலாம். ஏய் ஷீரோ, என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? எனக்கு புரிஞ்சு போச்சு. ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா உனக்கு ஊசி போடுவாங்கன்னு பயந்து நீ இப்படி உஷாரா பதுங்கி உட்காந்துருக்க. கவலையப்படாத ஷீரோ, அப்பா கிட்ட சொல்லி உனக்கு ஊசி எல்லாம் போட வேணாம்னு சொல்றேன், ஓகேவா? ஓய் ஷீரோ, எங்க போற? நில்லு. ஓய் நில்லு ஷீரோ. இத புடி. ஓடாத, நில்லு ஷிரோ. ஷீரோ, என்ன ஓட வைக்காத. நில்லு, என்னாச்சு உனக்கு? வந்துட்டீங்களா? ஹலோ அங்கிள். நான் உங்களுக்காக கேக் செஞ்சு வச்சிட்டு போயிருந்தேனே, சாப்பிட்டீங்களா? அதான பார்த்தேன். கேக்க முழுசா முழுங்கிட்டு தான் நீ இந்த வேலை காட்டுறியா? ஷீரோ, எனக்கு கேக்கல கொஞ்சமாவது வச்சிருக்கலாம்ல. இது என்ன கெட்ட பழக்கம் ஷீரோ? அதை ஏன் திட்டுறீங்க? அதுக்கு சாப்பாடு வச்சிருந்தா அதையும் கேக்க சாப்பிட போகுது. வாய மூடு ஷின்சான். என்ன தப்பா எடுத்துக்காத மிச்சி, பாவம் ஷீரோ பசியில சாப்பிட்டுருச்சு. பரவாயில்ல பரவாயில்ல ஷீரோ, ரொம்ப தேங்க்ஸ். மிச்சியோட கேக்க மிச்சம் வைக்காம சாப்பிட்டுட்டியே. உனக்கு மிச்சியோட கேக் அவ்வளவு பிடிச்சிருந்ததா? உன் கேக்கு டாகிக்கு கூட பிடிச்சிருக்கு மிச்சி. யோஷிரேன், மிச்சி. அப்பா, இங்க ஏன் இப்ப பார்த்தாலும் இப்படியே இருக்காங்க? வேற வேலை வெட்டியே இல்லையா? அம்மா என்ன விட்டு போகாதீங்கம்மா. ஏய், சும்மா இரு. சொன்னா கேளுங்கம்மா, போகாதீங்கம்மா. தொல்லை பண்ணாத ஷின்சான், கீழே இறங்கு. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது? நானும் உங்க கூட வரேம்மா, கூட்டிட்டு போங்க. சொன்னா கேளு ஷின்சான். ஹீமாவாரிய பாத்துக்கிறதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அம்மா போயிட்டு வரேன். தனியா விட்டுட்டு போயிட்டாங்களா? யார் அது திரும்பி நிக்கிறது? மூஞ்ச காட்டுங்க. நான் தான் ஷின்சான் நோட்டீஸ கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்த ஷின்சான். சரி, அம்மா எங்க? எங்க அம்மா ஹீமாவரிய கூட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க. ஓ அப்படியா ஷின்சான்? சரி, எப்ப வருவாங்க? யாருக்கு தெரியும்? ஆஹா, சரி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஊரா விட்டு கதை கேக்குறதுன்னா ஓடி வருவீங்களே. பரவாயில்ல, சொல்லு ஷின்சான். நம்ம சொல்லுன்னு சொன்னாலும் சொல்ல போறது இல்ல. சரி, இந்த நோட்டீஸ் எடுத்துட்டு போய் உங்க அப்பா கிட்ட கொடு, அவருக்கு எல்லாம் புரியும். கொடுத்துட்டீங்களே, போங்க போங்க. சரி, நான் கிளம்புறேன். கண்டிப்பா மிட்சி வீட்டை விட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். யார்கிட்டயாவது சொல்லணுமே. ஹலோ மிஸ்ஸஸ் ஹோண்டா, ஒரு விஷயம் தெரியுமா? மிஸ்ஸஸ் நோஹரா வீட்டை விட்டு போயிட்டாங்க. இது ரொம்ப காஸ்ட்லியான ஹோட்டலாச்சே. சரி பரவாயில்ல, என்ஜாய் பண்ணட்டும். அவளே எப்பவாவது தான் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்குலாம் போறேன்னு சொல்லிட்டு போறா. என்ஜாய் பண்ணட்டும். அட நீங்க ஏன்பா இப்படி இருக்கீங்க? அவங்க உங்க பர்ஸ பஞ்சர் ஆக்குறேன்னு சொல்லிட்டு தான் இங்க இருந்து போயிருக்காங்க. ஓ மேடம், நீங்களா? ஆமா மிஸ்டர் நோஹரா. என்ன விஷயம்? இந்தாங்க. உங்க மனைவி வீட்ல இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? டின்னருக்கு என்ன பண்ண போறீங்க? அது நாங்க வெளிய போய் சாப்பிடலாம்னு இருக்கோம். ஐயோ பாவம், உங்களுக்கு என் சாப்பாடு பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா தயவு செஞ்சு நான் கொண்டு வந்திருக்கிறேன் இந்த சாப்பாடு சாப்பிட்டு பாருங்க ப்ளீஸ். உங்களுக்கு ஏன் சிரமம்? என்னப்பா இது? நல்ல வேலை. இவ்ளோ கேவலமான சீஸை நீங்க எப்படிதான் சாப்பிடுறீங்களோ? வாயில வைக்க முடியலப்பா. நீ அதை சாப்பிட்டு பாத்தியா? எதை சாப்பிட்டோம்? அது எதுவும் இல்ல, நான் சமைச்சது தான். ஓ அப்படியா? மிக்ஸி இல்லாததுனால மிஸ்டர் நோஹாரா தான் சமைக்கிறாரு போல இருக்கு. பாவம் ஷின்சான் தவிக்கிறோம். இந்த விஷயத்தை யார்கிட்டயாவது சொல்லி ஆகணுமே. மிஸ்ஸஸ் சுசுகி, மிக்ஸி இல்லாததுனால மிஸ்டர் நோஹாரா சமைக்க ஆரம்பிச்சு. ஹலோ, நோஹரா பேசுறேன். யார் வேணும்? ஹரி, இங்க கல்யாணம் ரொம்ப நல்லா நடந்தது.
அது மட்டும் இல்லாம எல்லாரும் என்ன ரொம்ப பாராட்டினாங்க. எல்லாரும் நான் போட்டிருந்த Dress பத்தியும் ஜுவல்ஸ் பத்தியும் தான் பேசிக்கிட்டே இருந்தாங்க தெரியுமா? இருக்காதா பின்ன கொஞ்ச நஞ்சமா செலவு பண்ண. சரி, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் வீட்டை பாத்துக்கோங்க, நான் வந்துடுவேன். ஓகே, பை. ஷின்சான் சீக்கிரம் வந்து குளி. இருங்கப்பா, பேக் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற பையனோட ஃபீலிங் யாராவது புரிஞ்சுக்கிறீங்களா? அப்பா அப்பா, இது டீச்சர் கொடுத்து அனுப்பிச்சாங்க, என்னன்னு பாருங்களேன். கிராஸ் பெல்ட்ட ரெடி பண்ணுமா? எதுக்கு அதெல்லாம்? ஸ்கூல்ல ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடத்த போறாங்கப்பா. அதுல நான் டான்ஸ் ஆட போறேன். அதுக்காக தான் இந்த Dress தைச்சு கொடுக்க சொல்றாங்கப்பா. இது இப்பவா சொல்லுவ ஷின்சான்? மறந்து போயிட்டேன்ப்பா. இந்த பையன் நடுராத்திரியில நமக்கு வேலையை வச்சுட்டானே. ஷின்சான் எழுந்துரு, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் வா. பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அது உங்க பாரு, அவர்தான் மிஸ்டர் நொஹாரா. பார்க்க பாவமா இருக்காரு. நீங்க கவலைப்படாதீங்க சார், சீக்கிரமா எல்லாம் சரியாயிடும். என்ன ஓவரா ஃபீல் பண்றாங்க? மிஸ்டர் நொஹாரா, நீங்க எதுக்கு ஃபீல் பண்ணாதீங்க? கஷ்டப்பட்டாலும் என் கைடன்ஸ் கையாடுறாங்க. ஊரே நம்ம மேல பாசமான போடுறாங்க. சரியில்லையே. ஆமா, எனக்கும் ஒண்ணும் புரியல. நன்றி நன்றி அப்பா, உங்களுக்கு ஆதரவு ஜாஸ்தியா இருக்கு. குட் நைட் மிஸ்டர் நொஹாரா. What?